நீங்க போனை டெய்லி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. டக்குனு ஒரு 5, 6 ரீலுக்கு அப்புறம் உங்களை நீங்களே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னு தெரியுமா? நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் திடீர்னு கார் வாங்கிட்டேன்னு போடுவாங்க, இல்ல வீடு வாங்கிட்டேன்னு போடுவாங்க, புதுசா ட்ரெஸ் வாங்குவோம், நகை வாங்குவோம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்த உடனே உங்களை ரொம்ப வெறுப்படுச்சு. இவங்கலாம் இதெல்லாம் பண்றாங்களே, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதை வந்து நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்காம அதை கம்பேரிசன் பண்ணீங்கன்னா உங்களை நீங்களும் ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் கிடையாது, கேமரா முன்னாடி காட்டுற விஷயங்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த அளவுக்கு பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க தெரியுமா, உங்க வீட்டுக்குள்ள, அது ரியல். அந்த இடத்துக்கு நீங்க வரதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த ரீல்ஸ் போடுற ஆட்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஜோன்ல இருந்து எப்படி ப்ரோ வெளியே வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். யார் யாருடைய அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணுது, நம்மளை ரொம்ப டெம்ப் பண்ணுது, ஆர்எல்ஸ் வந்து ரொம்ப கடுப்பேத்துது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அவங்க எல்லாரையும் முதல்ல அன்ஃபாலோ பண்ணிடு. டெய்லி 3 விஷயம் நான் இதை நினைச்சு என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை எழுதுங்க ஒரு பேப்பர்ல. அது திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. ஓகேடா, நான் இன்னைக்கு சொந்தமா வீடு கட்டியிருக்கேன், நான் இன்னைக்கு சொந்தமா ஒரு கார் வச்சிருக்கேன், நான் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இதை நினைச்சு நான் பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நினைச்சு நீங்க பெருமைப்பட ஆரம்பிங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட வச்சு என்னைக்கும் மெஷர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நீங்க செய்யற துரோகம்.